இந்த கோயில் வந்து கடற்கரை கோயில் சொல்லலாம், குகை கோயில்னு சொல்லலாம். நீங்க எப்படி பேர் போட்டாலும் பயங்கரமா போறதுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கோயில் தான் பார்க்க போறோம். இந்த கடல் ஒட்டியதான் வந்து பாத்தீங்கன்னா அதான் அந்த இடத்துல தாங்க கோயில் இருக்கு. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ். வந்து சாமிக்கு இங்க இருந்து கடல் அலைகள் வந்து இது மூலியமா இங்க வந்து பாருங்க, தெரியும் பாருங்க. இந்த இடத்துல சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கு பாருங்க, தெரியுங்களா? சேஷாநாதம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 லிங்கம். எவ்வளவு ஆக்ரோஷமா இந்த அலைகள் வந்து சாமிக்கு ஒவ்வொரு டைமும் அனுப்பிச்சு. எங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அகமதாபாத் வந்துருங்க. அகமதாபாத்ல இருந்து பாவு நகர் அந்த லைன் அப்படியே யூ வடிவில் நம்ம மேப்ல பார்த்தாவே. பாட்டி 60 ரூபீஸா? 60. பாட்டி எவ்வளவு தெளிவா சொல்லுங்க பாருங்க. வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல இப்ப குஜராத் சீரிஸ் தாங்க போயிட்டு இருக்கு. நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா குஜராத்தில் இருக்கிற கடற்கரை கோயில்களை எப்படி போயிட்டு வரதுன்னு தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல 2 எபிசோடா நம்ம குஜராத் வீடியோஸ்லாம் போட்டுருக்காங்க. முதல் எபிசோட்ல வந்து நம்ம நாமக்கல்ல இருந்து அகமதாபாத் வரைக்கும் எப்படி நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல விளாக் ஒன்று போட்டிருப்பேன். 2வது எபிசோட்ல நம்ம அகமதாபாத்ல இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பாவு நகர் இருக்குங்க. பாவு நகர்ல இருந்து கரெக்டா ஒரு 22 கிலோமீட்டர் தொலைவில் கோலியா கடற்கரை இருக்குங்க. இந்த கோலியா கடற்கரையில தான் வந்து பாத்தீங்கன்னா நிஸ்கலத் மகாதேவ் டெம்பிள் இருக்குங்க. நம்ம சேனல்ல 2வது எபிசோட்ல இந்த வீடியோஸ் நம்ம எடுத்து போட்டிருக்கிறோம். அற்புதமான ஒரு கோயிலுங்க இது. கடற்கரையில இருந்து கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குங்க. இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா திதிக்கு தகுந்த மாதிரி நம்ம கடல் உள்வாங்கிட்டு நம்ம சிவனை வழிபடுற மாதிரி இருக்குங்க. இதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டவர்கள் இருந்து சிவனை நோக்கி வந்து தவம் புரியுவாங்க. தவத்தை மிஞ்சி வந்து பாத்தீங்கன்னா 5 பேருக்கும் 5 திசையில வந்து பாத்தீங்கன்னா காட்சி கொடுப்பாங்க. அப்படி ஒரு அற்புதமான கோயில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோலியா கடற்கரையில் இருக்கிற நிஸ்கலத் மகாதேவ் டெம்பிளுங்க. இது வரைக்கும் நீங்க அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு பாருங்க. இப்ப நம்ம இந்த வீடியோல வந்து கங்கேஸ்வரர் டெம்பிள் பத்தி தாங்க பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரெக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா வேற என்ன சூப்பரா இருப்பீங்கன்னு தெரியும். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டையூல இருக்கிற கங்கேஸ்வரர் மந்திருக்கு தான் வந்திருக்கிறோங்க. இந்த கோவில் எங்க இருக்குதுன்னா நம்ம குஜராத்ல இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பாத்தீங்கன்னா டையூ இருக்குங்க. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் இருக்கு. இப்ப அந்த கோயிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கிறோம். இந்த கோயில் வந்து கடற்கரை கோயில் சொல்லலாம், குகை கோயில்னு சொல்லலாம். நீங்க எப்படி பேர் போட்டாலும் பயங்கரமா போறதுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கோயில் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா குஜராத் சீரிஸ் போயிட்டு இருக்குங்க. பார்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெயின்ல அங்க இருந்து வந்தது எப்படின்னு பார்த்தோம். பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிஸ்கலத் மகாதேவ் டெம்பிள் போயிருந்தோம். 3வது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கங்கேஸ்வரர் டெம்பிளுக்கு தாங்க போறோம். கங்கேஸ்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா கங்காதரன் சொல்லிட்டு இன்னொரு பேர் கூட இருக்குது. இது வந்து சிவபெருமானோட மறுபேர் தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இந்த கோயில் வந்து வேற லெவல்ல இருக்க போகுது. நாங்க எதனால சொல்றோம்னா நிமிஷத்துக்கு செகண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடல் அலைகள் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்றதா இந்த கோயில் நம்ம பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்லயும் மொபைல்ல நிறைய இது நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த கோயில வந்து நம்ம நேரடியா பார்க்கும் போது அதுல இருக்கிற சந்தோஷமே வேறங்க. இப்ப நம்ம வந்து ஷேர் ஆட்டோல போயிட்டு இருக்கிறோம். இங்க இருந்து கரெக்டா நம்ம ஸ்டே பண்ணதுல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் அந்த கோயில் இருக்கு. அங்க போயிட்டு அந்த கோயில் வந்து எப்படி இருக்கு, அதோட அற்புதங்கள் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லா சொல்ல போறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸுங்க. முன்னாடியே வந்து பாருங்க ஏகப்பட்ட பறவைங்க இருக்குது பாருங்க, புறாக்கள். இதெல்லாம் இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போன்லயோ வீடியோலயோ வந்து யூடியூப்லயோ நம்ம நிறைய பார்த்துட்டு இருந்திருப்போம். அது வந்து நம்ம கண்ணு முன்னாடி அந்த கோயில் இப்ப நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியா இருக்குதுங்க. சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸுங்க. பார்க்க பாருங்க வேற லெவல்ல இருக்கு பாத்தீங்களா. சுத்திலும் பாருங்க கடைகள் தான் இருக்குது. அப்பப்போ வண்டி 1-2 வந்துட்டு போயிட்டே இருக்குதுங்க. கடற்கரை கோயில் சொன்ன, குகை கோயில்னு சொன்ன பாத்தீங்களா. இந்த கடலுங்க, இந்த கடல் ஒட்டியதான் வந்து பாத்தீங்கன்னா அதான் அந்த இடத்துல தாங்க கோயில் இருக்கு. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல பார்க்கிங் வசதி எல்லாம் பயங்கரம் வச்சிருக்காங்க. மக்களை இன்னொன்னு முக்கியமா உங்களுக்கு என்னென்ன சொல்லணும்னா, நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிஸ்கலத் மகாதேவ் டெம்பிள் போயிருந்தோம். அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாவு நகர்ல இருக்குங்க. அங்க நம்ம சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வந்து அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ல தாங்க வந்தோம். ஒரு நபருக்கு 270 ரூபா 250 ரூபா பக்கமா வாங்கினாங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்டோ அதுல வந்துருங்க. எப்படி நான் சொல்றேன்னா, நீங்க ஒரு டாக்ஸியோ மத்தபடி வேற ஆட்டோவோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க டக்கு டக்குன்னு ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இல்லைன்னா வந்து பட்ஜெட்டா ஒரு டூர் மாதிரி வரீங்க, ஒரு 20 மாதிரி வரீங்க, காம்போ மாதிரி வரீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேன் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, மேக்ஸி வேன், பெரிய பெரிய வேன் அந்த மாதிரி எடுத்துக்க. அப்பதான் ஊர் பேசி பார்த்துட்டு
டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த பிளேஸ் போறது கரெக்டா இருக்கு. எங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அகமதாபாத் வந்துருங்க. அகமதாபாத்ல இருந்து பாபு நகர் அந்த லைன் அப்படியே யூ வடிவில் நம்ம மேப்ல பார்த்தாவே தெரியும் குஜராத். அந்த லைன் ஃபுல்லா கீழே ஃபுல்லாவே நிறைய மந்திர் எல்லாம் இங்க நிறைய இருக்குங்க. நிறைய ஃபேமஸான பிளேசஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதை பாருங்க பின்னாடி பாருங்க ஏகப்பட்ட அந்த புறாக்கள் வந்து ஏகப்பட்ட சூப்பரா இருக்குங்க. இந்த கடலை ஒட்டி இருக்கிறது இந்த குஜராத் சீரிஸ் ஃபுல்லாவே நம்ம அரேபியன் சீல் இருக்கிற கோயில் தான் பார்க்க போறாங்க. வேற மாதிரி எவ்வளவு அமைதியா இருக்குதுங்க இந்த இடமே, சூப்பரா இருக்குதுங்க. சூப்பரா பாருங்க கடல் ஒட்டி பாருங்க, அலைகள் எல்லாம் எவ்வளவு ஆக்ரோஷமா வந்துட்டு இருக்குது. இந்த அலைகள் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே அந்த சாமிக்கு வித்தின் செகண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் பண்ணோம். அதை நான் எப்படி உங்களுக்கு நான் காட்டுறேன். முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கடைகள் வந்து இந்த மாதிரி பூவு தேங்காய் வச்சிருக்காங்க. ஒரு பாட்டிக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்குறோம் 60 ரூபான்னு சொல்லி அதுல பூ ஒரு தேங்காய் போட்டு கொடுக்குறாங்க. 60 ரூபாங்க ஒரு தேங்காய். 60 ரூபாவா? 60 பாட்டி 60 ருபீஸா? 60. பாட்டி எவ்வளவு தெளிவா சொல்லுங்க பாருங்க. பாருங்க தானியங்கள்லாம் வச்சிருக்காங்க. தலைவர் தானியங்கள்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. புறாக்கு தானியங்களா? எண்ணெய் வச்சிருக்காங்க. அந்த பூவோட சேர்த்து இந்த எண்ணெயும் கொடுக்குறாங்க. இப்ப இந்த என்ட்ரன்ஸ்ல வந்து கோயிலுக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகுறங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க, சந்தோஷமா இருக்குது. தலைவர் வாங்க கிளம்புவோம். போலீஸார் வாங்க. ஐயங்க அங்க போயிட்டாரா? கடல் ஒட்டியே இருக்குதுங்க இந்த கோயில். கொஞ்ச தூரம் தாங்க. நம்ம பார்க்கிங் பண்ணதுல இருந்து கரெக்டா ஒரு 100 அடி இந்த பக்கம் நடந்து போனாவே கோயில் வந்துருங்க. இந்த இடத்துலதான் கோயில் இருக்கு. மக்கள் பேர் நிறைய பேர் சாமி தரிசனம் பண்ணிட்டே ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கிறாங்க. மறக்க முடியாத நாளுங்க இதெல்லாம். கண்டிப்பா பாருங்க மழை வேற சரியா அந்த கடல் ஒட்டியே இருக்கிறதுனால அப்பப்ப கடல் சீற்றங்கள், திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா மழை வருது, திடீர்னு வெயில் அடிக்குது. ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க இந்த அறையெல்லாம். இந்த இடத்துலதான் நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸ் இருக்குது. பாருங்க அந்த பிளாக் பாருங்க எப்படிங்க, சிவன் பாருங்க கொடியில போட்டு எப்படி வேற லெவல் வச்சிருக்காங்க. இதுலதான் இப்ப நம்ம உள்ள போகணும். கண்ணு முன்னாடி இந்த கோயில் இருக்குங்க. மக்களே இது வழியா தான் உள்ள போகணும். பாருங்க ஹரஹர மகாதேவ். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து நந்தி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஆஞ்சநேயர் சன்னதி முன்னாடி வச்சிருக்காங்க. சிவபெருமானோட இது வச்சிருக்காங்க. பாருங்க அலைகள் வந்து எப்படி அடிச்சுட்டு போகுது பாத்தீங்களா. சாமி வந்து டெய்லி வந்து அபிஷேகம் பண்ணிட்டே இருக்குங்க. டெய்லினா வித்தின் செகண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமி வந்து அபிஷேகம் பண்ணிட்டே இருக்குங்க இந்த ஏரியாலாம்.
கங்கேஸ்வரர் டெம்பிள் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் இருக்கிறாங்க. இந்த நந்தி பகவானுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஸ்டாச்சு வச்சிருக்காங்க, புகைப்படம் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதியும் ப்ளஸ் எலி இருக்குது. இந்த இடத்துல வந்து விநாயகர் இருக்குங்க முன்னாடியே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரர் டெம்பிள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி, இந்த இடத்துல லட்சுமி தேவி. அந்த கார்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா காவல் தெய்வமா இருக்குங்க, அது பேர் சாமி பேர் தெரியல இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேஷாநாதம் இருக்குங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 லிங்கத்தையும் வந்து பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. இந்த கடல் அலைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு எவ்ரி செகண்டுங்க வந்து சாமிக்கு இங்க இருந்து கடல் அலைகள் வந்து இது மூலியமா இங்க வந்து பாருங்க, தெரியும் பாருங்க. இந்த இடத்துல சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கு பாருங்க, தெரியுங்களா? எப்படி சாமிக்கு அபிஷேகம் பண்ணுதுன்னு பாருங்க. எவ்வளவு ஆக்ரோஷமா இந்த அலைகள் வந்து சாமிக்கு ஒவ்வொரு டைமும் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடம் தான் இது. இந்த இடத்துலதான் சொன்ன பாத்தீங்களா, கடற்கரை கோயில், குகை கோயில்னு சொன்னாங்க. நீங்க எது சொன்னாலும் போடுங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. பாருங்க, இதுதான் வந்து அரேபியன் சீங்க. எவ்வளவு ஆக்ரோஷமா அலைகள் வந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுதுன்னு பாருங்க. வேற கேமரால வேற தண்ணி போட்டுருச்சு வேற. ஐயோ, கோயிலோட என்ட்ரன்ஸ் முன்னாடிங்க இந்த வழியா தான் அப்படியே முன்னாடி வந்து பக்தர்கள் வந்து இந்த வழியா வந்து சாமிக்கு இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொண்டு இந்த பொருட்களை வச்சு பூஜை பண்றாங்க. மக்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, வேற மாதிரி இருக்குது. ஹரஹர மகாதேவ. இங்க பாருங்க, அரேபியன் கடற்கரை ஒட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா, அரேபியன் கடற்கரை ஒட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து குகை கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. கடற்கரை கோயில்னு சொல்லுவாங்க இத. இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, பாண்டவர்கள் வந்து 12 வருஷம் வனவாசம் போயிருப்பாங்க. அப்ப வந்து வனவாசம் போறதுல இந்த இடத்துல இருந்து தவம் புரிஞ்சாங்க. முன்னாடி நம்ம லிங்கங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். அந்த லிங்கங்கள் வந்து அவங்க பிரதிஷ்டை பண்ணதுதான். இந்த முன்னாடி பார்த்துட்டு லிங்கங்கள்லாம் நம்மளுக்கு அவங்க கையால வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணி இங்க இருந்து சாமிக்கு வந்து லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணி சாமிக்கு வந்து இங்க இருந்து தியானம் பண்ணாங்க. அவங்க வனவாசம் போன இடத்துல பிரதிஷ்டை பண்ண ஒரு லிங்கங்களும் இதுவும் ஒண்ணுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு முன்னாடி வீடியோக்குள்ள நம்ம சேனல்ல வந்து நிஸ்கந்த் மகாதேவ் டெம்பிள் போயிருப்போம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் வந்து சாபம் போகிறதுக்கு என்ன சொல்லுவோம்னா பிரம்மகத்தி தோஷம் சொல்லுவாங்க. அது வந்து போக்குறதுக்கு அவசரம். ஏன்னா அவங்களோட சொந்தக்காரங்கள தம்பிங்களே அண்ணனுங்களே வந்து கொன்றுவாங்க. அது வந்து பிரம்மகத்தி தோஷம் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து விமோசனம் கிடைக்கிறது வந்து கிருஷ்ணர்கிட்ட முறையிடுவாங்க. கிருஷ்ணர் இருந்துகிட்டு கருப்பு கொடியும் கருப்பு பசையும் கொடுப்பாங்க. அது எந்த இடத்துல வெள்ளையா மாறுதோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிவனை நோக்கி தவறுன்னு சொல்லுவாங்க. அந்த தவம் புரிஞ்ச இடம் தான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா நிஸ்கந்த் மகாதேவ் டெம்பிளுங்க. அங்க வந்து அவங்களோட தவத்தை மிஞ்சி சிவன் பெருமான் வந்து அவங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பாரு. 5 திசையில இருந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்சி கொடுப்பாருங்க. அது வந்து மிகவும் ஒரு அற்புதமான செயல். அங்க இருந்து இந்த டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு வந்து பாண்டவர்கள் வந்து இந்த இடத்துல இருந்து சாமிக்கு இந்த சிவபெருமானை நினைச்சு இங்க தவம் புரிஞ்சாங்க. 5 லிங்கங்கள் பிடிச்சிங்க. அதுதான் இந்த இடங்க. மற்றபடி வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. கோயில் வந்து அவ்வளவு அற்புதமா இருக்குதுங்க. என்ன சொல்றதுனே தெரியல. திரு மௌலிசங்கர் பின்னாடி இருக்காரு, அவர்கிட்ட கேட்டுக்கலாம் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு அந்த கோயிலை பத்தி ஒரு வார்த்தை. இந்த கோயில் வந்து எவ்ரி செகண்ட் அந்த அலைகள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஒரு ஒரு புது ஒரு இம்மர்சிவா வேற லெவல்ல இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு டெலிஷன் ஒரு ஒருவராகிற மாதிரி ஒரு இது செம்மையா இருக்கு. ஸோ இவ்வளவு நாளா இங்க வராம இருந்ததுக்கு ரொம்ப ஃபீல் பண்றேன். ஸோ ரொம்ப ஹாப்பி இங்க வந்ததுக்கு, சந்தோஷம். தேங்க்யூ. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் பக்கத்துல இருக்காரு. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஓரிரு வார்த்தைகள் இந்த கோயிலை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே வந்து சிவபெருமானை வந்து தரிசனிக்கணும் அப்படின்னம்னா அவரோட மனம் மகிழ்ந்து அவரை அனுமதிக்காம வந்து தரிசிக்க முடியாதும்பாங்க. தரிசிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவரை தரிசிச்சு ஆகணும் இருந்தா அது எந்த பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பா தரிசனம் கிடைச்சிடும். அந்த மாதிரி வந்து அவரை தரிசிக்கும் போது நேற்றும் சரி இன்னைக்கும் சரி கடலும் மலையும் வந்து இயற்கையோட சேர்ந்து ஒன்றிணைந்து அவரை மனங்குளிர வந்து நம்ம வந்து நேசிச்சு வழிபாடு செய்யறப்ப ரொம்ப வந்து ஒரு மனதுக்கு வந்து ஒரு இலகுவாகவும் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்குது. நீங்க இந்த பக்கம் குஜராத் வரப்பையும் வந்து இந்த டியூ வந்து இந்த கங்கேஸ்வரரை வந்து தரிசனம் செய்யுங்க. ரொம்ப வந்து அமைதியானவும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடமாவும் இருக்கு. நாங்க அனுபவிச்ச இந்த ஒரு புத்துணர்ச்சி வந்து நீங்களும் பெறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் சேர்த்து. நன்றி. சர்வம் சிவமயம். மக்களே, இன்னைக்கு ஓம் நமச்சிவாய. ஹர 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 மகாதேவ்.
மக்களே, எனக்கு என்ன ஒரு அதிசயமா, குஜராத்ல வந்து இப்ப நம்ம 2 நாளா இங்க ஒவ்வொரு கோயிலை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்க ஆமை இருக்குதுங்க, நம்ம நந்தி இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு சரியா தெரியல. ஆமை எதனால வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பாருங்க, அலைகள்லாம் வந்து பாருங்க அப்படியே சாமிக்கு எப்படி அபிஷேகம் பண்ணி பாருங்க. வேற லெவல்ல இருக்குது பாருங்க. ஒவ்வொரு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு வந்து கடல் அலைகள் வந்து சூப்பரா அபிஷேகம் பண்ணதை நீங்களே பாக்குறீங்க. 5 லிங்கங்கள், 1 அந்த இடத்துல 2, அந்த பக்கம் 3 இருக்குது, குட்டி குட்டியா இருக்குது. நம்ம அந்த பஞ்சபண்டத்துல உடல்ல இருக்காங்க, அதுக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய லிங்கங்கள் சைஸ் வரையா வச்சிருக்காங்க. சாமி விஜய விஷயம் வேற மாதிரி இருக்குது. நீங்க எவ்வளவுதான் வந்து நம்ம புளிய தேங்காய் பழம்லாம் வச்சாலும் அடுத்த சடங்கு வந்து பாத்தீங்கன்னா அலைகள் வந்து மக்களே பாருங்க, கங்கேஸ்வரர் கோயில் என்ட்ரன்ஸ் அந்த இடத்துல தான் இருக்குது. இப்ப நம்ம அங்க சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்ப நம்ம அப்படியே கிளம்பியாச்சுங்க. நீங்க மேக்ஸிமம் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 5 பேர், மினிமம் ஒரு 4-5 பேர் பக்கம் வாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸியோ ஒரு மற்றபடி ஆட்டோவோ எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு வந்து பட்ஜெட்டும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்க. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோம்நாத் கோயில் தான் போறோம். நாங்க போயிட்டு நாங்க வந்து இங்க டையூல இருந்து எப்படி நாங்க சோம்நாத் வந்தோம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பாத்துட்டு இருங்க. நன்றி, வணக்கங்க.